யாழினி கலக்கத்துடன் தலைகுனிந்து அமர்ந்திருந்தாள். ராணியிடம் பாண்டிய நெடுஞ்செழியனைப் பற்றி விஷயத்தை சொல்லலாமா வேண்டாமா என்று முடிவெடுக்க முடியாமல் திண்டாடினாள். அவனைப் பற்றிய விஷயத்தை மனதில் போட்டு புதைத்து மருகிக் கொண்டு இருப்பதும் கஷ்டமாய் இருந்தது. சில நேரம் பாரம் தாங்க முடியாமல் திண்டாடினாள். அவர் நினைவுகள் தன்னுள் புகுந்து இம்சிப்பது சரியா தவறா என புரியாமல் திண்டாடினாள் யாழினி. ராணி பக்குவமான பெண், நல்ல பெண், ரகசியம் காக்கும் பெண், யாழினியின் இதயம் கவர்ந்த பெண். 12வது வரை ராணி படித்தது அரசு பள்ளியில். அதன் பிறகு தொழில் தூர கல்வி இயக்கம் மூலம் BA இங்கிலீஷ் படிப்பை முடித்திருந்தாள். யாழினி வீடும் ராணி வீடும் அருகருகே உள்ளதால் நட்பு இறுகி போனது. ராணி இவளிடம் எதுவும் மறைத்ததில்லை. தன் அத்தை மகன் சந்திரன் மேல் பிரியம் ஏற்பட்டது முதல் சொல்லியிருக்கிறாள். அத்தை வீடும் கொஞ்சம் இவர்களை விட ஏழ்மை நிலையில் உள்ளதால் இவளை பெண் கேட்டும் மறுத்து விட்டார்கள். ராணி வீட்டில் சந்திரனுக்கு ஒரு வேலை கிடைத்த பிறகு பெற்றோரிடம் தன் பிரியத்தை கூறி அவனை மணமுடிக்க வேண்டும் என்ற முடிவில் இருப்பவள் ராணி. ராணியை பெண் பார்க்க வரும் மாப்பிள்ளைகள் அனைவரையும் ராணிக்கு பிடிக்கவில்லை. பிடிக்கவில்லை என கூறி மெல்ல தன் திருமணத்தை தள்ளி போட்டு கொண்டிருக்கிறாள். ராணியிடம் சொன்னால் இது சரி, இது தவறு என்று கூறிவிடுவாள். பிரச்சனைக்குள் இருப்பதால் தீர்வு பற்றி தனக்கும் தெரியவில்லை. வெளியே இருந்து பார்க்கும்போது சரியாய் கணிக்க முடியும். அதுவும் ராணி பொறுப்பான பெண். சரியென்றால் தட்டி கொடுப்பாள், தவறென்றால் புத்தி புகட்டுவாள், தடுத்து நிறுத்துவாள். உன் கூட படிக்கிற யாரையாவது நீ காதலிக்கிறியா? ராணி பட்டென்று பொறுமையை இழந்து கேட்கவும் யாழினி வெலவெலத்து பதறிப்போனாள். ஐயோ, அதெல்லாம் இல்ல. கல்லூரிக்கு வெளியில யாரையாவது சந்தித்து காதல் நேசம்னு இருக்கியா யாழினி? நடந்த விஷயத்துக்கு நான் காரணமில்ல ராணி என தயங்கியபடி கூறினாள் யாழினி. சரி, என் மேல எந்த தவறும் இல்ல ராணி. சரி, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ராணி. சரி, உன்னை புரியுதுப்பா. இந்த குழப்பத்துக்கு ஒரு தீர்வு வேணும் ராணி. சரி, அதான் உன்கிட்ட மனசு திறந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லு, என்ன தீர்வுன்னு நீயும் நானுமே உட்காந்து யோசிப்போம். கடைசி பரீட்சை முடிஞ்சப்போ எல்லாரும் சினிமாவுக்கு கிளம்புனாங்க. சித்ரா நீயும் வரணும்னு தோழிகளும் எல்லோரும் வற்புறுத்தினாங்க. மறுக்க முடியல, போனேன். அங்கதான் அவங்கள பார்த்தேன். எவங்கள பார்த்த யாழினி? பாண்டிய நெடுஞ்செழியனை. அவன் பெயரை சொல்லும் போதே அவள் முகம் பரவசமானது. பேர் சூப்பரா கம்பீரமா இருக்கே, நல்ல தமிழ் பேரா இருக்கே என ராணி ரசித்து கூறவும், ஆளும் நல்லா இருப்பாங்க. நல்ல சிவப்பா, உயரமா, உடற்கட்டோட, உறுதியா, நல்ல கலையா, அம்சமா, அப்படி ஒரு பேரழகோட இருப்பாங்க ராணி என யாழினி ரசிப்புடன் கூறினாள். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே, சொல்லு சொல்லு பரபரத்தாள் ராணி. தியேட்டர் உள்ள என் பக்கத்துல சீட் காலியா இருந்தது. அவரும் அவரோட தோழரும் வந்து உட்கார்ந்தாங்க. யாழினி கூறவும் ராணி சுவாரஸ்யமானாள். அவங்க படம் ஓடியது. என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இங்க என்ன பார்வன்னு சண்டை போட்டேன். கைப்பிடியில கையை வைத்து ராஜா தோரணையோட கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க கால் என் கால் மேல பட்டுடுச்சு. சண்டைக்கு போயிட்டேன். தோழிங்க அடக்கவும் அடங்கி விட்டேன். அவங்க பாதியில் எழுந்து படம் பார்க்காமல் போயிட்டாங்க. அவங்க யார் தெரியுமா? அவங்க யாருன்னு நீ சொன்னால் தானே தெரியும் என ராணி உதட்டை பிதுக்கினாள். அவங்கள சொன்னால் நீ ஆச்சரியமாயிடுவ. யார் அந்த ராஜகுமாரன்? அவ்வளவு ஃபேமஸான ஆளா அவரு? அவங்க தியேட்டருக்கு தான் படம் பார்க்க போயிருக்கேன். ஜெயஜோதி தியேட்டர் தெரியுமில்ல? ஆமா தெரியும். ஜெயஜோதி தியேட்டர் நகைக்கடை, துணிக்கடை, மில்கள்னு பறந்து விரிந்து கிடக்கிற நிறுவனம். அந்த நிறுவனத்தோட சொந்தக்காரங்க த கிரேட் ராஜசேகர். ஜெயஜோதியோட ஒரே பிள்ளை இந்த பாண்டிய நெடுஞ்செழியன். கொளுத்த பணக்கார வீட்டு பையன். தன் தியேட்டருக்கு படம் பார்க்க வந்த ஒருத்தி சண்டை பிடிக்கிறாளேன்னு உன்னை திரும்ப அறையலையா யாழினி? ஆச்சரியமா இருக்கே யாழினி. சரி சரி, மேல சொல்லு என ராணி கேட்டாள்.
மறுநாள் ஊருக்கு பெட்டியை தூக்கி கொண்டு கிளம்பி வந்த நாள், தினந்தோறும் சென்று வணங்குகிற பிள்ளையாரை கோவிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். சாமிட்டு கும்பிட்டுட்டு கண்ணை திறந்து பார்த்தால் அவர் என் கண் எதிரில் நிற்கிறார். பூசாரி நான் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்து மற்றவர்களுக்கு விபூதி குங்குமம் கொடுத்து விட்டு உள்ளே போய் விட்டார். கண் விழிச்சு பூசாரியை அழைக்கிறேன். அவர் உள்ளே போனவர் ஏதோ ஸ்லோகம் சொல்லிக்கிட்டு சாமி முன்னாடி உட்கார்ந்து விட்டார். பாண்டியன் நெடுஞ்செழியன் விபூதி குங்குமத்தை நீட்டினார். அதை நான் வாங்காமல் நின்னுக்கிட்டு இருக்கேன். அங்கிருந்த ஒரு பாட்டி சும்மா இல்லாமல் விபூதி குங்குமத்தை வாங்கிக்கோமான்னு சொன்னாங்க. மறுக்க முடியாமல் அவர் கையில் இருந்த விபூதியை எடுத்து நெற்றியில் வைத்து கொண்டேன். குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வைக்கவும் அது சரியா நெற்றியில வைக்கல போல. சட்டென்று அவங்க குங்குமத்தை எடுத்து என் நெற்றியில் வச்சிட்டாங்க. நான் பதறி போனேன். அந்த பாட்டி கூட கொஞ்சம் அவங்கள கண்டிச்சாங்க. பிறகு கோவிலை நான் சுற்றி வந்தால் அவங்களும் என் பின்னாடியே சுற்றி வருகிறாங்க. எனக்கு தர்ம சங்கடமா போச்சு. யாராவது பார்த்தால் என்ன நினைப்பாங்கன்னு கலக்கம். அப்புறமா போய் பெட்டி இருக்கிற தூண்கிட்ட போய் உட்கார்றேன். அவங்களும் வந்து உட்கார்றாங்க. ஐயோ, நீ ரொம்ப பயந்திருப்பியே. ஆமா, உங்க வீட்டு பயம் எங்க வீட்டு பயம் இல்ல. ரொம்ப நடுங்கி போனேன். போங்க, யாராவது பார்த்தால் தப்பா நினைப்பாங்க போங்கன்னு சொல்றேன். போக முடியாதுன்னு சொல்லி இருப்பாங்களே என்று இடை புகுந்தாள் ராணி. ம், என்ன வேணும்னு கேக்குறேன். நீதான் வேணுங்கிறாங்க. அட பாவி, உன் குணம் தெரியாமல் பேசியிருக்காங்களே. நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்னு அழுதேன். அவங்க பதறி போய் கண்ணை துடை, பார்க்குறவங்க தப்பா நினைப்பாங்க. நான் மான மரியாதையோட வாழ்றவன். பூசாரி வருகிறாருன்னு சொன்னார். பூசாரி கிட்ட இவள் என் அத்தை மகள்னு சொல்லிட்டு, நானும் நீ நினைக்கிறது போலான ஆள் இல்ல, நான் பொம்பளை பொறுக்கி இல்ல, உன்னை ஏதோ பிடிச்சு போய் அனுபவிக்க கூப்பிடுறேன்னு நினைக்கிற. இங்க பாரு, பொண்ணுங்க பின்னாடி பொறுக்கி போல ரகரகமா பார்த்துட்டு அலைகிற ஒரு சில பணக்கார வீட்டு பையன்கள் போலானவன் நான் இல்லை என்று கூறியவள், அன்று கோவிலில் பாண்டிய நெடுஞ்செழியன் தன்னை பற்றி தன் ஒழுக்கம் பற்றி கூறியவைகளை ஒன்று விடாமல் கூறினாள் யாழினி. என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லவும் மலைச்சு விட்டேன் ராணி. அவங்க வசதி வாய்ப்பு என்ன, தொழில் என்ன, பணம் என்ன, நம்ம நிலைமை என்னன்னு ஐந்து விட்டேன். அவங்க அவ்வளவு அழகு. இல்ல இல்ல, பேரழகு. நான் ஒன்றும் பேரழகு இல்லையேன்னு சொல்றேன். உங்களுக்கும் பொருத்தமா இருக்க மாட்டேன்னு சொல்றேன். அவங்க மறுக்கிறாங்க. நான் தான் அவங்களுக்கு பொருத்தமா இருப்பேனாம். என் கண்ணும் மூக்கும் முகமும் ரொம்ப அம்சமாம். நான் அழகாம். நான் கருப்பில்லையாம். நான் மாநிறத்துக்கு மேலான நிறமாம். தியேட்டர்ல ஹீரோ வரவும் எல்லோரும் கத்தி கூச்சல் போட நான் அமைதியா இருந்தேன். அந்த அமைதி அவங்களுக்கு பிடிச்சிருக்காம். அவங்க என்னையே பார்த்ததும் இங்கென்ன பார்வைன்னு கேட்ட என் துணிச்சல் பிடிச்சிருக்காம். அவங்க கால் என் மேல பட்டதும் சட்டென்று துள்ளி நான் தட்டி கேட்ட வீரம் பிடிச்சிருக்காம். மொத்தத்துல என் அமைதி, என் துணிச்சல், என் வீரம், என் தைரியம் என எல்லாமும் பிடிச்சிருக்காம். என்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்காம். எனக்கும் அவரை பிடிச்சிருந்தால் வந்து சொல்றதாம். அப்படி அவர் மேல் விருப்பம் இல்லைனாலும் இதுக்கு பிறகு நாம ஃப்ரெண்டா இருக்கலாம் என்கிறாங்க என்று யாழினி கவலையுடன் கூறி முடித்தாள். எப்போ வர சொன்னாங்க? அவங்க பர்த்டே அன்று. எப்போ வருது? சொன்னாள் யாழினி. அதுக்கு பிறகு பேசினாங்களா? ம், அதான் ஊருக்கு புறப்பட்டு வந்து விட்டேனே என்றாள் யாழினி. ஃபோன் நம்பர் எதனா கேட்டு வாங்கினாங்களா என ராணி கேட்டாள். ம், இல்லை. அவங்க தன் நம்பரை கொடுக்கலையா? இல்லை ராணி. அப்படியே ஃபோன் நம்பரை கொடுக்க முன் வந்தாலும் நான் வாங்கி வந்திருக்க மாட்டேன். ஏன்? அப்பொழுது அப்படி ஒரு மனநிலை. இப்பொழுது ஃபோன் நம்பர் கொடுக்காமல் போயிட்டாரேன்னு கொஞ்சம் சின்ன வருத்தம். அப்படி உருகி உருகி பேசினார். ராணி அமைதியாக இருந்தாள். ராணி, நீ அவரை பற்றி என்ன நினைக்கிற? நீ சொல்வதை வச்சு பார்த்தால் நல்லவராதான் இருக்கிறார். அவ்வளவு பெரிய பணக்காரன், படிப்பாளி, அழகன். இந்த அளவு முதல் நாள் பார்த்த பொண்ணுக்கிட்ட மனம் திறந்து பேசி இருக்கிறார்னால் அவர் ரொம்ப ரொம்ப நல்லவராதான் இருப்பார். அவர் சொல்வது போல பல காலம் பார்த்து பழகி நல்லவங்களா கெட்டவங்களான்னு ஒருத்தரை தெரிஞ்சிக்க தேவையில்லை. ஒரு பார்வை, ஒரு பேச்சு, ஒரு 5 நிமிடத்துல அவங்கள ஜட்ஜ் பண்ணி விடலாம். நீ சொல்லு, நீ என்ன நினைக்கிற? அவர் என்கிட்ட கோயிலை வைத்து பேசும்போது மயங்கியது ராணி.
கொஞ்சம் கஷ்டப்பட்டு மனதை அடக்கி ஊருக்கு வந்தால் அவர் நினைவாகவே இருக்கு. எனக்கு புரியல. இது சரியா தப்பானும் புரியல. அவங்க பெரிய பணக்காரங்க. நமக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க பேச்சு தந்த தைரியத்துல என்ன அறியாமலேயே பொசுக்கு பொசுக்குன்னு எடுத்ததுக்கு எல்லாம் அவங்க நினைவாவே இருக்கு. அவங்க பேசின பேச்சே என் இதயத்துல எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு. அம்மா பணக்காரவங்கன்னால் ஒத்துக்க மாட்டாங்க போல. கதிரேசன் மாமா வீட்டுக்கே சொல்றாங்க. பணக்காரங்களுக்கு முதல்ல லட்சணமா இருக்கிற ஏழை பொண்ணுங்களை பிடிக்கும். அப்புறம் ஆசை 60 நாள் மோகம் 30 நாளுங்கிற கதையா நம்மை பிடிக்காமல் போகும்னு சொல்றாங்க. மாமா என்ன சொல்லுவாங்களோ. ஆனால் பாட்டியை பத்தி கவலை இல்லை. அவங்களுக்கு என் விருப்பம்தான் முக்கியம். ஜெர்மனி போயிருக்கிற பாண்டிய நெடுஞ்செழியன் நாளைக்கு வந்து விடுவாங்க. நாளை மறுநாள் அவங்களுக்கு பிறந்த நாள். மதியத்துக்கு மேல எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. கவலையா இருக்கு. என்ன செய்ய போற? மனசு இரண்டு கெட்டானா தவிக்குது ராணி. போகலாமா? எதுக்கு வம்புன்னு போகாமல் இருக்கலாமான்னு நினைக்குது. முடிவெடுக்க முடியல ராணி. அவ்வாறு சொன்ன யாழினியின் கண்கள் பொங்கியது. கண்களிலிருந்து நீர் சரம் சரமாக கன்னத்தில் வழிந்தது. ராணி சட்டென்று தாவணி முந்தானியை எடுத்து அவள் கண்களை துடைத்து விட்டாள். அழாதே யாழினி. அவங்கள பார்க்காத வரைக்கும் நான் நானா இருந்தேன். இப்போ இப்போ அவரோட நினைவை சுமந்து அவராகி போனேனே என அழுதாள். பார்த்த 2 நாள்ல இப்படி மனசு பறிபோகுமா ராணி? நான் இப்படியெல்லாம் மனசை பறிகொடுத்து விட்டு கலங்குவேன்னு நினைக்கவே இல்லை என்று கலங்கியவாறு யாழினி கூறினாள். அவருக்கு பார்த்த நொடியே, பார்த்த நிமிடமே அவர் மனசு உன்கிட்ட பறி போயிடுச்சுன்னு சொன்னாருன்னு சொன்னியே யாழினி. அது சத்தியமாகும்போது இதுவும் சாத்தியமாகும்தான் என ராணி கூறவும், அவங்கள ஏன் எனக்கு இப்போ அவ்வளவு பிடிக்குதுன்னு தெரியலையே. தான் பெரிய பணக்காரன்னு அலட்டிக்காத நல்ல சுவாபம். அவங்களோட இனிமையான பேச்சு, அழகான தோரணை, மனசை மறைக்காமல் திறந்து காட்டின தைரியம், ஆளுமையுடன் கூடிய ஆண்மை, இப்படி எல்லாமாலும் கூட அவங்களை உனக்கு இப்போ அளவுக்கு அதிகமா பிடிக்கலாம். அவங்க கண்டிப்பா ரொம்ப ரொம்ப நல்லவங்களா தான் இருப்பாங்க. இப்போ நான் என்ன செய்வது? யாழினி கேட்டாள். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. என்ன ராணி? மேல் படிப்பு படிக்கிறியா இல்ல பாண்டிய நெடுஞ்செழியனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டால் நீ இரண்டில் எந்த சான்ஸை பயன்படுத்திக்குவ? அது அது தயங்கமா சொல்லு யாழினி. அவங்களைப் போல நல்லவங்க எனக்கு வாழ்க்கை துணையா கிடக்கிறது எப்பேற்பட்ட வரம். அதனால் அவங்களை விடமாட்டேன். முதல்ல அவங்களோட திருமணம், பிறகு கல்லூரில சேர்த்து விட சொல்லி படிப்பேன். கல்லூரில சேர்த்து விட முடியாதுன்னு சொன்னால் அப்படி சொல்ல மாட்டாங்க. சொன்னால் நான் மேல் படிப்ப உன்னைப் போல வீட்டிலேயே இருந்து தொலைதூர கல்வி இயக்கத்துல சேர்ந்து எம்ஏசி படித்து முடிப்பேன். நீ தெளிவாதான் யோசிக்கிற யாழினி. ராணி கூறவும் யாழினியின் முகம் தாமரையாய் மலர்ந்தது. அவங்க பிறந்த நாள் அன்னைக்கு போய் அவங்கள பார். உன் மனசை திறந்து சொல்லு. சந்தோஷப்படுவாங்க. என் மாமா அம்மா. அவருக்கு நீ வேணும்னால் அவர் உன் மாமா அம்மாவிடம் பக்குவமாக பேசிக்கொள்வார். நீ அவர்கிட்ட போய் உன் சம்மதத்தை சொன்னால் பிறகு அவர் எல்லாமும் பார்த்து கொள்வார். அதை பற்றி உனக்கேன் கவலை? இவ்வளவு தொழில்களை நிறுவி நடத்த கெட்டிக்காரருக்கு எல்லாமும் தெரியும் யாழினி என ராணி தெம்பூட்டினாள். நான் அவரை பார்க்க போனால் என் கூட நீயும் துணைக்கு வருகிறாயா ராணி? வந்துவிட்டால் போச்சு என்று ராணி இரு கைகளையும் விரித்து மகிழ்வுடன் கூறினாள். உன்கிட்ட சொன்னதால் என் மனசுக்கு ஒரு தெளிவும் தெம்பும் நல்ல வழியும் கிடைச்சிருக்கு ராணி. யாழினி மகிழ்வோடு கூறினாள். அவளின் மகிழ்ச்சி நிலைக்குமா, நீடிக்குமா? மேற்கு மலையில் சூரியன் தஞ்சமடைந்து விட்டது. லேசாய் பூமி இருட்டத் தொடங்கி விட்டது. யாழினி மட்டற்ற மகிழ்ச்சியுடன் ராணியையே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். ஏய் யாழினி, இருட்டிடுச்சுடி, கிளம்பலாண்டி. உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் திட்ட போறாங்கடி என ராணி எச்சரித்தாள். யாழினி கிளம்பவே மனமில்லாமல் அமர்ந்திருந்தாள். என்னாச்சு? மனசு தவியா தவிச்சுக்கிட்டு இருந்தது. பாண்டிய நெடுஞ்செழியன் இவ்வளவு நல்லவங்களா இருக்கிறாங்களே, கோவில்ல வச்சு தங்கமா பேசினாங்களே, மனசு இப்படி இவங்க கிட்ட மயங்கி போய் கிடக்குதே. வீட்ல என்ன சொல்லுவாங்களோ?
அவங்களுக்கு என்ன பதில் சொல்வேதேனோன்னு பயந்து கொண்டு இருந்தேன். உன்கிட்ட பேசினதும் தெளிவு பிறந்து விட்டது. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படியே துள்ளி குதிச்சு அவங்க பேரான பாண்டிய நெடுஞ்செழியங்கிற பேரை கத்தி கத்தி சொல்லணும் போல இருக்கு. அப்படியே ஆத்து தண்ணியில குதிச்சு நீந்தணும் போல இருக்கு. அப்படியே எனக்கு மட்டும் ரெக்கை இருந்ததுன்னா அப்படியே ஜிவ்வுன்னு எகிரி வானம் முழுக்க சுத்தி வந்துடுவேன். ஆமாம் என முகமலர யாழினி கூறினாள். அவள் குரலில் குதூகலம் கொப்பளித்தது. சரி சரி எழு போகலாம். யாழினி கைப்பற்றி எழுப்பினாள் ராணி. எழுந்த யாழினி அப்படியே ராணியை இறுக்கி அணைத்து கொண்டாள். ஏய் என்ன இது, விடுப்பா என ராணி சினிங்கினான். யாழினி அவள் முகம் பிடித்து கன்னத்தில் அழகாய் முத்தம் ஒன்று இட்டாள். ஏய் என்ன பண்ற என ராணி குதூகலமான அதட்டலுடன் கேட்கவும், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், அதான் உன்னை கட்டி பிடிச்சு முத்தமிடுறேன் என்று கூறி யாழினி செய்யவும், எனக்கு கொடுத்த முத்தத்தை அவங்களுக்கு கொடுத்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. எவங்களுக்கு ராணி என தெரியாதது போல யாழினி கேட்டதைக் கண்டு பிடித்து விட்டாள் ராணி. தெரியாத மாதிரி கேட்காத. ஏய் சொல்லுப்பா என சினிங்கினாள். அதான் உன் மாமன் பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு இந்த அணைப்பையும் முத்தத்தையும் கொடுத்தது எவ்வளவு ஆனந்தம் கொள்வாங்க என்று கூறி ராணி கண் சிமிட்டவும், ஏயே சும்மா இரு என்று கூறியவளின் முகம் அந்திவானத்துக்கு போட்டியாய் சிவந்தது. வெக்கமாக்கும் பின்ன இருக்காதா என யாழினி கேட்டாள். பின் அதென்ன உன் மாமன், அவர் உன் மாமன் இல்லாம என் மாமனா என்ன? நம்ம கிராமங்கள்ல கட்டிக்க போறவங்கள மாமன்னு தானே கூப்பிடுவோம். ஆமா அதான் அப்படி உன் மாமன்னு சொன்னேன் என்று சிரித்து ராணி, என்ன நாளை மறுநாள் உன் மாமனை பார்க்க போலாமா? பிறந்த நாள் அதுவுமா? நான் போகலனால் கஷ்டப்படுவாரே ராணி. நீ அவரை பார்க்க போலனால் கஷ்டப்பட மாட்டியாக்கும். கஷ்டப்படுவேன்தான் என யாழினி சினிங்கினாள். அப்புறம் எதுக்கு அவர் கஷ்டப்படுவாருன்னு பழி முழுக்க அவர் மேலேயே சுமத்துற? சும்மா ஒரு இதுதான், நான் தப்பிக்கதான். அவரை பார்க்கும்போது என்ன உடுத்த போற? தெரியலையே. சுடிதாரா, தாவணி பாவடையா, இல்ல சேலையா? இந்த மூன்றில் எதை உடுத்த போற? நீ சொல்ல. இந்த மூன்றில் நான் எது உடுத்தினால் நன்றாக இருக்கும்? சுடிதார்ல நீ சின்ன பொண்ணா தெரியிற. தாவணி பாவடை ரொம்ப நல்லாதான் இருக்கும். ஆனால் அவ்வளோ பெரிய நகரத்து கடைக்கு அவரை பார்க்க போகும்போது ஏன் கிராமத்து பெண் போல போகணும்? ராணி, உனக்கு விஷயமே தெரியாதா? நகரத்து பெண்கள் தீபாவளி, பொங்கல், தேர் திருவிழா என்றால் இது போல விசேஷ நாட்களில் பாவாடை தாவணி வாங்கி கட்டிக்கிறாங்கடி. அதுவும் 10,000, 15,000, 20,000த்துக்கு மேல கூட ரொம்ப ரொம்ப ஒஸ்தியான கற்களாலும் மணிகளாலும் அலங்காரம் செய்யப்பட்ட பாவாடை தாவணிகள் விற்குது. எங்க கல்லூரியில பொங்கல் விழா வந்தபோது அத்தனை பொண்ணுங்களுக்கும் சேலையும் பாவாடை தாவணியும் உடுத்திக்கிட்டு நின்னுதுங்க. அந்த காட்சிகளை பார்க்கவே மனசும் கண்களும் குளிர்ந்து போச்சு. இப்போ நகரத்துல எல்லாம் பழமையாய் விரும்புறாங்க, போற்றுகிறாருங்க. ராணி, பாவாடை தாவணியிலும் சின்ன பொண்ணாதான் தெரிவேன். அதனால் சேலையே உடுத்திக்க ஏன்? உடுத்திக்கிட்டால் போச்சு. சேலையில நீ மீனாட்சி அம்மன் போல ரொம்ப அம்சமா இருப்ப. சரி, சேலையே உடுத்திக்கிறேன். தலை குளித்து தளர தளர ஒற்றை பின்னல் பின்னிக்கோ. சரி. அதுல சரம் சரமா முல்லைப்பூவையும் கனகாமரம் பூவையும் சூடிக்கணும். சரி. அந்த ஜடையை தூக்கி அப்படியே முன்புறம் தவள விட்டுக்கவா? யாழினி கேட்கவும், ராணி அவளை கூர்ந்து நோக்கவும், நான் ஜடையை முன்புறம் தூக்கி தவள விட்டா ரொம்ப நல்லா இருக்குமாம். யார் சொன்னது? உன் பாட்டியா அம்மாவா? ம், அவங்கெல்லாம் இல்ல. வேற யார்? பாண்டிய நெடுஞ்செழிய மாமா தான் இப்படி சொன்னாங்க. அட்ராசக்க, மச்சான் அந்த அளவு ரசித்து சொல்லி உன்னை கிளப்பி விட்டு குப்புற விழ வைத்து விட்டாரே. நான் ஒன்றும் குப்புற விழுந்து கிடக்கல. இப்படி பேசுறதெல்லாம் குப்புற விழாம தான் பேசுறியா? இப்ப எல்லாம் உன் கண்ணுக்கு அழகா மை திட்டுறியே, அதுக்கும் அவர்தான் காரணமா? யாழினி பேசாமல் அவளையே பார்க்கவும், அப்போ நான் சொல்வது சரிதானா? நீ
கண்ணுக்கு மை வச்சா அழகா இருப்பேன்னு சொன்னது அவர்தானா? ஆமாம். அதுக்கென்ன? என பொய்க்கோபத்துடன் சினுங்கினாள் யாழினி. நல்லா உன்னை ஏத்தி விட்டு அப்படியே தலை குப்புற கவிழ்த்து இருக்காரு யாழினி உன் மாமன். பொண்ணுங்களையே மயக்கிறதில்ல, மாயக்கண்ணன் போல இருக்கே. நீ சொல்றத வைத்து பார்த்தால் என்ன மயக்கிறதுல அவர் மாயக்கண்ணன்னு திருத்தி சொல்லு ராணி. ஓ, அந்த அளவு நீ அவருக்கு சப்போர்ட்டா? என் மாமனுக்கு நான் சப்போர்ட் செய்யாமல் வேற யார் செய்வா? நீயா செய்வ? ம், நல்லா பேசுறடி யாழினி. எல்லாம் காதல் கத்து கொடுத்த வித்தை, எல்லாம் காதல் செய்யும் மாயம் என்று யாழினி மலர்ந்து சிரித்த சிரிப்பு அவ்வளவு அழகாய் இருந்தது. இப்படிப்பட்ட சிரிப்பை எல்லாம் பாண்டியன் நெடுஞ்செழியனிடம் இந்த யாழினி சிரித்தால் அவர் மேலும் மேலும் மயங்கி போவாரே. ராணி நினைத்தவாறு நடந்தாள். பாண்டியன் நெடுஞ்செழியனின் நினைவில் நடந்த யாழினி லேசான பள்ளத்தில் கால் வைத்து விட்டாள். அப்படியே தடுமாறி விழப்போனவளை ராணி தாங்கி பிடித்து கொண்டாள். ஏய், பாத்து, நினைவ பாதையில வச்சு நடக்காம வேற எங்க வச்சு நடக்கிற? கனவு காண ஆரம்பித்து விட்டாயா யாழினி? கனவை படுத்து தூங்கின பிறகு காணுடி யாழினி என ராணி கேலி பேசி சிரிக்கவும், ஏய், அவர் நினைவுல நடந்த எனக்கு கொஞ்சம் கால் ஸ்லிப்பாகி விட்டது. அதுக்காக இப்படி மரண கலாய்க்க கூடாதுடி என யாழினி கூறவும், நீ அவரை பற்றி தூக்கத்துல கனவே காண மாட்டாயா? அவரும் கனவுல வரவே மாட்டாரா? அவரை பார்த்து விட்டு வந்த நாள் முதல் என் கனவு முழுக்க அவர் தாண்டி ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கார். இது நாள் வரைக்கும் கனவில் வந்தவர் கைப்பற்றி டூயட் பாடி நீ ஆடவில்லையா? ஆமாம் ராணி. பணக்காரவங்க நினைக்கலாமா வேண்டாமா? அவங்களை ஏற்றுக்கலாமா வேண்டாமா? நம்ம வீட்டு மக்கள் சம்மதிப்பாங்களான்னு எல்லாம் எனக்கு ஒரே குழப்பம். அதனால் ஆடி பாடிக்கிட்டு வந்தவர்கிட்ட அகப்படாமல் ஓடிக்கொண்டு இருந்தேன். இன்றைக்கு நீயே போய் அவர் கையில் அகப்பட போற, அப்படித்தானே? ஆமாம். என்ன தப்பு? எல்லாம் நான் கொடுத்த தைரியம் இல்லையா யாழினி? ஆமாப்பா, நான் அதை மறக்கலப்பா. நல்லபடியா நீ அவரை கைப்பிடித்தால் எனக்கு என்ன பரிசு தருவ? கல்யாணம் நடக்கட்டும். வேறு? பெருசா கேட்பேன். கேளு. உன் ஜவுளி கடைக்கு வந்து எனக்கு பிடித்தமான பட்டுப்புடவைகளை அள்ளி குவிச்சிடுவேன். நகை கடையில வந்து தோடு, தொங்கல், ஆரம், வளையல்னு எடுத்துக்கிட்டு வந்துடுவேன். உனக்கு இல்லாததா ராணி என யாழினி சிரித்தாள். யாழினியின் உதடுகளில் பூத்த புன்னகை என்றென்றும் நிலைத்து நிற்குமா? காலையில் எழுந்திருந்ததே பாண்டியன் நெடுஞ்செழியன் படு பிஸியாக இருந்தான். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பாண்டியன் நெடுஞ்செழியா என கூறி ஜெயஜோதி மகனை எழுப்பினார். எழுந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் தேங்க்யூ அம்மா என்று கூறி தாயை இருக்க கட்டி அணைத்து ஆசையாய் கன்னத்தில் முத்தமிட்டான். அம்மாவின் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டான். ஜெயஜோதி அவன் தலையை கோதி முகம் நீவி விட்டார். செல்ல குட்டி, எழுந்திரு தங்கம் என்று கொஞ்சினாள். பாண்டியன் நெடுஞ்செழியனின் நெற்றியில் பாசம் பொங்க முத்தமிட்டார். என் ராஜா, குளிச்சுட்டு வா சாமி. பங்களாவுல பூஜை செய்யணும். பிறகு கோயிலுக்கு சென்று பூஜை செய்யணும். பங்களாவுக்கு வந்து சொந்த பந்தங்கள் முன்பு கேக் வெட்டணும். எழு, ஓடு, குளித்துட்டு வா என கூறவும் குளித்துவிட்டு வந்தான். பங்களாவிலுள் கோவிலிலும் நடைபெற்ற பூஜையில் கலந்து கொண்டான். சுற்றம் சூழ கேக்கு வெட்டினான். பங்களா முழுக்க விருந்து அமர்க்களம் பட்டது. எல்லாம் முடிந்து மதியம் 2 மணி வாக்கில் வந்து நகைக்கடையில் அமர்ந்தான். மனம் பாரமாய் இருந்தது. யாழினியின் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தான். 3 மணி ஆனது. தன் அறையை விட்டு எழுந்தான். மனமெல்லாம் யாழினியின் நினைவுகளில் இருக்க, சும்மா வெறுமனே தங்கம், வெள்ளி, வைரம் என தனித்தனி பிரிவுகளில் இருந்த ஒவ்வொரு மாடியாய் ஏறி இறங்கினான். பாண்டியன் நெடுஞ்செழியன் அங்கு வருவான். மேலும் கீழுமாய் ஒரு ரவுண்டு வருவான். கம்ப்யூட்டரில் கணக்கு வழக்குகளை அதற்கு கண்ணன் பார்த்து விடுவான். பிறகு இருவரும் கிளம்பி வேறு தொழிற்சாலைக்கு செல்வார்கள். இதுதான்
அவனின் நடைமுறை செயல்கள். ஆனால் இன்று அவன் அங்கேயே சுற்றி கொண்டு இருந்ததைக் கண்டு கட ஊழியர்கள் பயத்துடனே இருந்தனர். கண்ணனை வேறு வேலை கொடுத்து வேறு இடத்திற்கு அனுப்பியிருந்தான். 4 மணியாகியும் வராமல் போகவும் அவன் மனம் சோர்ந்து போனான். இனியா வரப்போகிறாள்? கிளம்பி விடலாம் என எண்ணினான். மனம் கிளம்ப சொல்லி அறிவுறுத்தினாலும் உடல் தோய்ந்து ஒத்துழைக்க மறுத்தது. மீண்டும் அவன் தன் ஓய்வறைக்கு சென்றான். நாற்காலியில் அமர்ந்தான். நன்றாக சாய்ந்து அமர்ந்து விட்டத்தை வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து விட்டான். யாழினியும் ராணியும் நேரத்திலே கிளம்பி விட்டனர். அவர்கள் கிராமத்திற்கு 1 மணிக்கு வர வேண்டிய மினி பேருந்து வரவில்லை. பிறகு காத்திருந்து 3 மணி டவுன் பஸ்ஸில் ஏறி கோயம்புத்தூர் வந்து சேர்ந்தனர். பின் ஆட்டோவில் ஏறி கடைக்கு சென்றனர். ஏற்கனவே சித்ரா அழைத்ததன் பேரில் ஒரு 2-3 முறை ஜெயஜோதி கோல்டு பேலஸுக்கு வந்திருக்கிறாள் யாழினி. அன்றைக்கு அந்த மிகப்பெரிய அடுக்குமாடிகளை கொண்ட தளம் அவ்வளவு மிரட்சி அளிக்கவில்லை. ஆனால் இன்று கடையின் பிரம்மாண்டம் அவள் வயிற்றில் புலியை கரைத்தது. யாழினி தயங்கி தயங்கி நடந்தாள். அவளின் தயக்கத்தை கண்ணுற்ற ராணி, யாழினி, என்னாச்சு? ஏன் தயக்கம்? நீ தடுமாறி நடக்கிறத பார்த்தால் எங்கே விழுந்து விடுவியோன்னு பயமா இருக்கு யாழினி என்றாள். பயமா இருக்கு ராணி. எதுக்கு பயம்? நீ எதையாவது திருடி விட்டாயா என்ன? பின்ன திருடலையா என மொட்டையா யாழினி கூறவும், எதை யாழினி? அவரோட மனசுதான் என்று கூறிய மெல்ல சிரிக்கவும், ஏய் யாழினி, இந்த பயம் பயப்படுற நீ நல்ல டைமிங் ஜோக்கெல்லாம் அடிக்கிறியே. என்னவோ சட்டென்று தோன்றவும் சொல்லிவிட்டேன். ஒன்றும் தப்பில்ல. ஆமா, திருடினது நீ மட்டும்தானா? அவரும் தான் திருடி விட்டார் என அழகான கள்ளமில்லா மனசை திருடி விட்டார். 2 பேருமே திருடர்கள், கள்வர்கள். ஆமா, உன் உள்ளம் கவர் கள்வன் உள்ளே இருப்பாரா மாட்டாரா? தெரியலையே. உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்னார்? மதியம் எனக்காக இங்கே வந்து காத்திருப்பதாய் கூறினார். ஒரு 2 மணிக்கு மேல். இப்போ மணி என்ன ஆகுது? 4. 2க்கு வந்தவர் ஏதோ உனக்காக 1 மணி நேரம் காத்திருந்து இருக்கலாம். பின் தன் பிறந்த நாள் பல தொழில்களை கட்டி காக்கும் அவருக்கு இங்கே காத்திருக்க நேரம் கிடைத்திருக்குமா? பாழாய் போன மினி பேருந்துக்காரன் வந்திருந்தால் நாம் எப்போதோ வந்திருக்கலாம். சரி, கவலைப்படாதே. இருக்கிறாரா இல்லையான்னு கேட்டுவிட்டு பிறகு கவலை கொள்ளலாம். ராணி சமாதானப்படுத்தினாள். உள்ளே அழைத்து போனாள். கடையின் உள்ளே மக்கள் கூட்டம் அலைமோதியது. திருவிழா கூட்டம் போல காட்சியளித்தது. வாங்கம்மா, உங்களுக்கா என்ன வேண்டும்? தங்கமா, வெள்ளியா, வைரமா, முத்து நகைகளா என மேலாளர் போல் இருந்த ஒருவர் அவர்களை பார்த்து கேட்கவும், அவர்கள் பதில் சொல்லாமல் நிற்கவும், என்ன வேண்டும்னு கேளுமா என்று ஒரு விற்பனை பெண்ணை பார்த்து கூறி அவர் நகரவும், என்ன வேண்டும் மேம் எனவும், வந்து வந்து அவர் அங்க அவங்க என யாழினி கூறவும், எவங்க மேம் என அப்பெண் கேட்கவும், சாரை பார்க்க வேண்டும் என ராணிதான் கூறினாள். சாரா? அப்பெண் புரியாமல் முழித்து கேட்டது. பாண்டியன் நெடுஞ்செழியன் சார் என ராணி கூறவும், அப்பாயின்மெண்ட் இருக்கா மேம் என்றது அப்பெண். அப்பாயின்மெண்ட் இல்லாம அவரை பார்க்க முடியாது. அவர் என்னை இங்கு வந்து பார்க்க சொன்னார், யாழினி கூறினாள். என்ன, நிஜமாவா மேம் என்றவள் அம்மேலாளரிடம் ஓடிப்போய் கூறினாள். கொஞ்ச நேரத்தில் அம்மேலாளர் அவர்கள் முன்பு வந்தார். சாரை எதுக்கு பார்க்கணுமா என கேட்கவும், அது வந்து என யாழினி தயங்கினாள். வேலை விஷயமா அவரை பார்க்கணுமா? காதல் விஷயமா பார்க்கணும் என்று கூற முடியாமல் நின்றாள் யாழினி. ஆமா ஆமா சார் என்றாள் யாழினி. வேக்கண்ட் எதுவும் இல்லையேம்மா. அவர்தான் வர சொன்னார் என்றாள் ராணி இடை புகுந்து. 2 பேருக்குமா வேலை தருகிறேன் என்றார்? இல்லை, இவளுக்கு தான். எங்கே வேலை தருகிறேன் என்றார்? அது அவர் பங்களாவில் போல சார். பங்களாவில் என்ன வேலை? ராணி எரிச்சலானாள். வேலை கொடுக்கிற முதலாளியே வேலை தருகிறேன் வாமா என்று கூறியிருக்கும் போது நீங்க என்ன சார் என ராணி கொஞ்சம் கோபம் காட்டினாள். விசாரிக்காமல் அனுப்பினால் சார் திட்டுவாரேம்மா. சார் இங்கே இருக்கார் தானே? அவர்கிட்ட போய், யாழினின்னு ஒரு பொண்ணு உங்க பிறந்த நாள் அன்று மதியத்துக்கு மேல் வர சொன்னீங்களாமே, அந்த பொண்ணு வந்திருக்காங்கன்னு சொல்லு. அவர் என்ன சொல்கிறாரோ அதை பிறகு செய்யுங்கள் சார் என்றாள் ராணி.